இன்றைக்கி ரோட் சைடு கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் வீட்டில் எவ்வளோ நல்லா செஞ்சாலுமே ரோட் சைடு டேஸ்ட் வராது. அவங்க என்ன மசாலா போடுவாங்கன்னு அவங்க சீக்ரெட் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு வாட்டி வீட்டு ஃபங்க்ஷனில் அவங்க கபாப் செய்கிறது நானே பார்த்துட்டே இருந்தேன். என்ன மசாலா போடுவாங்களோ சும்மா கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க என்னென்ன மசாலா போடணும்னு. அன்னிலேருந்து நான் இப்படி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க என்னென்ன மசாலா போடுறதுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, சால்ட் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடலாம். அப்புறமா ஏதாவது ஒரு பிராண்ட் கபாப் மசாலா அவங்க எடுத்துக்குவாங்க. நான் கேட்டேன் எந்த மசாலா நீங்கள் போட்டுட்டு இருக்கிறதுன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன மசாலா வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் நாங்கள் போடுற அது கூட போடுற மசாலா தான் மேட்டர் இங்கே. சரி, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு எக் நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டாக விட்டுடணும். அந்த மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே மிக்ஸ் ஆகி ஜூஸியாக வரும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானது சிக்கன் பீசஸை எடுத்து போடணும். சிக்கன் பீசஸ் எடுத்து சூடான எண்ணெயில் போடும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும், இல்லைன்னா மேலே எண்ணெய் விழுந்துடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏதாவது கரண்டி எடுத்துகிட்டு, இல்லைன்னா நாங்கள் கபாப் சுடுறதுக்கு எடுப்பீங்க இல்லையா கரண்டி, அந்த கரண்டியை எடுத்துகிட்டு அதில் எடுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்கும் சேஃபாக இருக்கும். மசாலா எதுவும் பிரிக்காது, ஏன்னா நாங்கள் எக் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதனால மசாலா பிரிஞ்சு வராது. ஒரு வாட்டி கபாப் நல்லா ஃப்ரை ஆனதும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி எண்ணெய் சூடானது அப்புறமா இன்னொரு வாட்டி கபாப் போட்டு எடுத்தால் முறுமுறுன்னு வெளியிலேருந்து உள்ளே சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அதுதான் அவங்களோட சீக்ரெட். நாங்கள் எல்லாம் வீட்டில் பண்ணும்போது ஒரு வாட்டி மட்டும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி எண்ணெயில் போட்டு ஒரு ஆஃப் ரோஸ்ட் ஆனதும் அப்புறமா ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஆயில் ஹீட் பண்ணி வச்சு அப்புறமா போட்டு எடுப்பாங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நாங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணுறதுனால அவ்வளோ கிறிஸ்பி ஜூஸியாக இருக்க மாட்டேங்குது. இது கூட வெங்காயம் அதில் எலுமிச்சை பழம் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.